ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனலில் ஒரு டெய்லரிங் ஹாய் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க இன்றைக்கி போகிறோம். வந்து டே 1 ஸ்டிச்சிங் கிளாஸ். இது வரைக்கும் ஸ்டிச்சிங்கே பண்ணதில்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். அப்புறம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஓவர்லாக் போடுறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் தெரியும். அதனால் பவர் மிஷின்லாம் நம்மளுக்கு அப்படியே கை வந்த கலை, அதெல்லாம் கற்றுக்கலாம். ஃபுல்லாக ஒரு கவுனு சுடிதார் ஸ்டிச் பண்ணி இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்படியே ஆல்ட்ரேஷன் ஒர்க் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு டே 1 கிளாஸில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து எவ்வளோ நாள், எத்தனை டே கண்டினியூ ஆகும்னு தெரியல. ஸோ போய் பார்க்கலாம். நேற்றே சொன்னாங்க, நான் தான் நேற்று இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குப்பா, நாளைக்கு புதன்கிழமை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இன்றைக்கும் மணி 12 மணி ஆயிடுச்சு. சரி வாங்க மாடிக்கு போய் பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட டெய்லரிங் கிளாஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விலாகில் பார்க்கலாம். வந்த உடனே என்னோட மிஷின், எனக்குன்னு ஒரு மிஷின் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அங்கங்கே பட்டி டிங்கரிங் பேட்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சுடிதார் பாட்டம் வந்து ஃபஸ்ட் டே கிளாஸில் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்பர் 38 சைஸ் மேலே எழுதியிருக்காங்கல்ல, அதுதான் சைஸு. நிறைய கட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே எங்கள் கடையில் வேலை பார்க்குற வேற ஒருத்தங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை எடுத்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு கொடுத்ததை தைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பா ஃபஸ்ட்டு உட்காந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்துட்டு சுடிதார் பாட்டமுக்குள்ளே கால் பட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சிங்லாம் தெரியும் இல்லையா. நான் பவர் மிஷினில் ஆல்ரெடி தைச்சிருக்கேன். ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணது. அப்புறம் அப்பா தைக்கும் போது பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதுலேருந்தே கொஞ்சம் இப்படி தான் தைக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு. அதனால சொல்லி கொடுத்த உடனே டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக தைச்சாச்சு. எங்கள் அப்பா வந்துட்டு குழந்தையிலேருந்தே டெய்லரிங்லேயே ஊறி வளர்ந்தவங்க. எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டோன்னா சொல்லியே தரமாட்டாங்க. ஏதாவது சொல்லி அப்படியே மழுப்பிட்டே போயிடுவாங்க. எங்கள் ஊரே பார்த்தீங்கன்னா குட்டி ஜப்பான். எல்லாருமே ஒரே சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போது அதை வச்சு குட்டி ஜப்பான்னு பேர் வந்துட்டு, இப்போ வந்துட்டு நம்ம பிள்ளைகளையும் தைக்கிறதுக்கு போடவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படிக்க வச்சு வேற ஊரில் வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தையல் தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி தான் எங்களையும் சொல்லி தைக்க விடாமல் ஆக்கிட்டீங்க. எங்களுக்காச்சும் நாங்கள் தைச்சிக்குவோம்ல, கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தைக்கிறதுக்கு உட்காந்துருக்கேன். ஒன் சைடு மடித்து தைக்கிற மாதிரியே இன்னொரு சைடும் அகெயின் திருப்பி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதும் அதை மடித்து தைக்கணும். ஸோ இப்படி தைச்சி முடித்ததும் கால் பட்டி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம அந்த பெரிய கிளாத்தோட ஜாயின் பண்ணிக்கணும். அதுவும் 2 தையல் மாதிரி வரும். முதல்ல ஒரு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சைட் ஜாயின் பண்ணணும். இதில் வந்துட்டு மெயினே அந்த தையல் வந்து நேராக வரணும். அங்கங்கே இப்படி வளைஞ்சிலாம் போகக்கூடாது. நான் ஓரளவு மெதுவாக தான் தைச்சேன். சரி நம்மளுக்கு தைக்க தெரியுங்கிற தைரியத்தில் எங்கேயாவது தைச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பிறுக்கிற வேலை, பிறுக்காமல் மொதல் டைம் தைக்கிறதுலே ஒரு நீட்டாக தைச்சிடணும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் தைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு அப்பா வந்து ஃபுல்லாக தைக்கிறதுக்கு தரல. நான் நினச்சேன் நம்ம வந்து ஒரு சுடிதார் ஃபுல்லாகவே தைக்கிறதுக்கு இன்றைக்கி பழகிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபயரோடு வந்தேன். அப்பா ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்து நீ முழுசாலாம் தைக்க வேண்டாம், கொஞ்சம் நான் தைச்சி கொடுக்குறேன், உனக்கு ஈஸியாக இருக்கிற பார்ட் எல்லாமே நீ தை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த டபுள் தையல் போடுறது அந்த மாதிரியான ஒர்க் மட்டும் நான் பண்ணேன். கொஞ்சம் அந்த சுருக்கெல்லாம் வைக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் எல்லாமே அப்பா பண்ணாங்க. 6 டேஸ்க்கு அப்புறமா நான் வந்துட்டு ஃபுல்லாக நானாகவே தனியாக தைக்கிறதுக்கு பழகிட்டேன். இது ஒரு லாங் வீடியோவாக போட்டிருப்பேன். இதுக்கப்புறமா என்னோடய டே 1 கிளாஸு, டே 2 எல்லாமே நான் ஷார்ட் வீடியோவில் டெய்லியுமா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்துட்டு 2வது தையல் மேலே போடணும். ஸோ ஈஸி ஒர்க்கு தான். மொதல் தையல் வந்து அப்பாவே அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு போட்டு தந்துட்டாங்க. 2வது தையல் மட்டும் டக்குன்னு போடணும். ஆனால் என்னோடய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நூல் கட் ஆகிட்டே இருந்தது. எத்தனை டைம் தான் கொறுத்து தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன். இந்த மிஷினில் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மெக்கானிக்கல் வேலையும் கொஞ்சம் கற்று வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அப்போ ஃப்ரீ டைமில் வந்துட்டு என்னோடய மிஷினில் என்ன தான் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அந்த நூல் எல்லாமே கீழே அந்த பாபின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டப்பியில் போயிட்டு எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தது. எவ்வளோ நூல் பாருங்கள், கொத்தாளி பக்கத்தில் வச்சுருக்காங்க. இதனால தான் நூல் வந்து அப்பப்போ கட் ஆகிட்டே இருந்திருக்கு. இவ்வளோ நேரம் நான் என்னடா தப்பு பண்ணிகிட்ருக்கோம், ஊசி நூல் எதுவும் தப்பாக கொடுத்து வச்சுருக்கனா அப்படின்னு அங்கே இங்கேயும் சுற்றி தேடி பார்த்து ஃபைனலாக இப்போ இந்த நூல் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் மிஷின் நல்லா சூப்பராக தைக்க ஆரம்பிச்சிருச்சு.
தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜே கிராஃப்ட்ஸ்.